ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாகவே ரொபோட்டிக்ஸை வந்து லேர்ன் பண்ணலாம் என்னோட சேனலில். நான் இப்போ தான் வந்து மாஸ்டர் ராஜி ஸ்கார்பியான்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபேஸ் 1ல் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ராஸ்2 என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்2ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கான்செப்டாக எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் தான் அது ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமர்த்திக்கோங்க. இந்த வீடியோவில் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ராஸ்2 என்விரான்மெண்ட் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். மணி 12 ஆகுது. நம்ம குட் மார்னிங்னே சொல்லிடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம மாஸ்டர் ராஜி ஸ்கார்பியோவை எப்படி ராஸ்2 ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஸ்2 ஃப்ரேம் ஒர்க்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த ராஸ்2 ஃப்ரேம் ஒர்க்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ராஸ்2 என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 9 திங்ஸ் இது வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்கூல் அனாலஜியில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நோடுன்றதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வர வச்சுக்கோங்க. ஸோ நோடு அப்படின்னா ஒரு வேலையை செய்யறது மட்டும்தான் நோடு. ஓகேங்களா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். நோடு வந்து என்ன வேலை செய்யுதுன்றத பொறுத்து அது வந்து பப்ளிஷரா இல்ல வந்து சப்ஸ்கிரைபரா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு நோடு வந்து சிக்னலை வாங்குது அப்படின்னா அது வந்து சப்ஸ்கிரைபர். அதே நோடு வந்து சிக்னலை பாஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து பப்ளிஷர். உதாரணத்துக்கு இப்போ ஸ்கூல் அனாலஜில பார்க்கும்போது டீச்சர் வந்து டீச் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து பப்ளிஷர். இந்த சைட்ல உட்காந்துருக்கவங்க ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? ஸோ நோடு வந்து ஒரு வேலை தான் செய்யும். அந்த வேலை டிரான்ஸ்மிட் பண்ணுதா ரிசீவ் பண்ணுதா அப்படின்றத பொறுத்து தான் அந்த நோடு வந்து பப்ளிஷரா ரிசீவரா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இது வந்து ஒரு ஸ்கூல் அனாலஜியில் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ ராஸ்2 என்விரான்மெண்ட்ல நம்ம பார்க்கும்போது ஒரு நோடு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமை ரன் பண்ணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு எக்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஒய் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து நோட்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நோடு வந்து இந்த வேலையை மட்டும்தான் செய்யும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ எக்ஸ்ல இருந்து இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு நோடு இருக்கு, ஒய்ன்ற ஒரு நோடு இருக்கு. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு நோடு சிக்னலை பாஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ இந்த எக்ஸ்ன்ற நோடு வந்து பப்ளிஷர், ஒய்ன்ற நோடு வந்து சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டாபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு மேத்ஸ் டீச்சர் வராங்க. டாபிக் அப்படின்னா கிளாஸ் ரூம்ல ஒரு போர்டு இருக்கு, ஒயிட் போர்டோ பிளாக் போர்டோ. ஓகேங்களா? இந்த போர்டு தான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்றோம். ஏன் அப்படின்னா, ஸோ டீச்சர்ஸ் வராங்க, உதாரணத்துக்கு மேத்ஸ் டீச்சர் வராங்க அப்படின்னா மேத்ஸ்னு சொல்லிட்டு ஒயிட் போர்டில் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4th அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல 10th சம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ கரெக்டாக மேத்ஸ் நோட்டை எடுத்து வச்சுப்பாங்க. யூனிட் 10 எங்கே இருக்கோ அந்த பேஜஸ் எடுத்துப்பாங்க. இப்போ 10th சம் போடுறாங்க அப்படின்னா 9th சம்முக்கு அப்புறமா 10th சம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இந்த அட்ரஸிங் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸிங் தான் டாபிக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கூல் அனாலஜி. ராஸ்2ல எப்படி நம்ம அசியூம் பண்ணலாம், எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த சைட்ல இருக்கிறதும் நோடு, இந்த சைட்ல இருக்கிறதும் நோடு. ஓகேங்களா? இப்போ ஏன்ற ஒரு நோடு டின்ற ஒரு நோடுக்கு சிக்னலை பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது டேட்டாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா A/B/C அப்புறம் தான் டிக்கு போகும். இந்த அட்ரஸிங் இருக்கு இல்லையா, இந்த ஓவரால் அட்ரஸிங் டாபிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிளியரா இருக்கு. நோடுனா என்ன, சப்ஸ்கிரைபர்னா என்ன, பப்ளிஷர்னா என்ன, டாபிக்னா என்ன. டாபிக்னா ஜஸ்ட் அந்த ஓவரால் அட்ரஸிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. மெசேஜ் தான் ஆக்சுவல் டேட்டா. ஓகேங்களா? மீனிங் டீச்சர் வந்து போர்டில் என்ன எழுதுறாங்க அப்படின்றது தான் ஆக்சுவல் டேட்டா. அந்த டேட்டா தான் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரணும். ஓகேங்களா? ஸோ மெசேஜ் ஸ்கூல் அனாலஜியில் பார்க்கும்போது வாட் ரிட்டன் இன் டு தி போர்டு. ஓகேங்களா? ராஸ்2 என்விரான்மெண்ட்ல பார்க்கும்போது ஸ்பீட் வந்து 20x ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ற நோடு டின்ற நோடுக்கு சிக்னலை பாஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் மெசேஜ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜ் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. பேக்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா குரூப்பா இருக்கிற நோட். ஸ்கூல் அனாலஜியில் பார்க்கும்போது செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, இந்த மாதிரி குரூப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸை வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3 அப்படின்னு சொல்லிக்கலாம். ராஸ்2 என்விரான்மெண்ட்ல பார்க்கும்போது ஹேண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் நோட் அப்படின்ட்டு இருக்கும், ரைட் ஹேண்ட் நோடு அப்படின்னு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ரைட் ஹேண்ட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜா குரூப்பா நோட்ஸ் வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ ஒவ்வொரு பேக்கேஜும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஒர்க்கை வந்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேக்கேஜ். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கூல் அனாலஜில பார்க்கும்போது ஸோ எல்லா செக்ஷனும் எங்க தான் இருக்கு? ஸ்கூல்ல தான் இருக்கு. ஸோ ஸ்கூல்ன்றது பெரிய ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ ராஸ் 2 என்விரான்மென்ட்ல பார்க்கும்போது ப்ராஜெக்ட் நேம் தான் வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க வந்து மாஸ்டர் ராட்ஸி ஸ்கார்பியான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ். நம்ம ப்ராஜெக்ட் நேம் தான் ஒரு ஒர்க் ஸ்பேஸ். லாஸ்ட் 2 என்ன இருக்கு அப்படின்னா, கால்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கால்கான்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரேயருக்கு அசம்பிள் ஆகி நிற்பாங்க. ஹைட் படி குள்ளமா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட், ஹைட்டா இருக்கிறவங்க லாஸ்ட், இன் பிட்வீன் வந்து அவங்கள மேட்ச் பண்ற மாதிரி கரெக்டா அசம்பிள் ஆகி நிற்பாங்க. ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா வாக் பண்ணி கரெக்டா போய் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங்ல, அதாவது ராஸ் 2 என்விரான்மெண்ட்ல நம்ம நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பேக்கேஜ் எல்லாமே எந்த பேக்கேஜுக்கு முன்னாடி எந்த பேக்கேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அசம்பிள் ஆகி நிற்கும். அந்த கால்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா, அந்த கால்ன்றது ஒரு பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா பேக்கேஜ்ல டைட்டா ரன் ஆகிறதுக்கு அசம்பிள் ஆகி நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கால் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, இன்ஸ்பெக்ஷன் டூல். ஸோ இன்ஸ்பெக்ஷன் டூல்னா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் இல்லை சிசிடிவி கேமரா, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்காங்களா, கரெக்டாக அட்டெண்ட் ஆயிருக்காங்களா அப்படின்றத ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தான். ஸோ ராஸ் 2 என்விரான்மெண்ட்ல எல்லா பேக்கேஜும் எல்லா நோட்ஸுமே கரெக்டாக சம்மரைஸ் பண்ணி பார்க்கறது நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இதுதான் இன்ஸ்பெக்ஷன் டூல். ஸோ இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் ராஸ் 2 என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ். இது வந்து கான்செப்ட் ஓரியன்டா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து மாஸ்ஃபெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜேஃபெட்டு டிரான்சிஸ்டரோட கான்செப்ட் எல்லாமே வந்து மூவிஸ் ரிலவெண்ட்டாக மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா வியூஸ் வந்து போக மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ ஒரு சார் வந்து கேட்டிருந்தாங்க, சினிமா ஸ்டோரியை கட் பண்ணிட்டு ஒர்க்கிங் கான்செப்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்ட உடனே எனக்கு கஷ்டமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, கான்செப்ட் மட்டும் நம்ம போட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், வீடியோஸ் போகல. ஸோ ஐ எம் ரியலி சாரி சார், உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்காகவே நான் வந்து இந்த மாஸ்ஃபெட்டு, ஜேஃபெட் டிரான்சிஸ்டர் இது எல்லாமே ஒர்க்கிங் பிரின்சிபலோட கரெக்டாக அனிமேஷனோட பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம இந்த ராஸ் 2 என்விரான்மெண்ட்டில் இப்போ நம்ம கான்செப்ட்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இதை வந்து ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸ்டே ஆன். பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.